ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் நிறைய பேர் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்க்ரீன் லாக் பண்ணால் வந்து இந்த பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் ஸ்க்ரீன் லாக் பண்ணாமல் அப்படியே வந்து ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாக்கெட்டில் போட்டிங்கன்னா வேறு ஏதாவது டச் ஆகிட்டாச்சு அடுத்தடுத்த சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். அப்படிலாம் வேறு ஏதாவது ஆப்குள்ளே வந்து உள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ அந்த பிரச்சனைலாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டனால இந்த வீடியோ போடுறேன். ஸோ நிறையா 2 ஸ்டெப் இருக்குது. ஸோ நான் 2 ஸ்டெப்பு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ, ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாக் பண்ணியிருந்தாலும் அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து கேட்கலாம். யூடியூப்பில் வந்து ப்ளே பண்ணுறத வந்து நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க. இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார் இருக்குங்களா? ஸோ இது வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து க்ரோம் ப்ரௌசர் டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ அந்த க்ரோம் ப்ரௌசரும் இதில் வந்து காட்டும். ஸோ இது வந்து இப்போ கூகுள் காட்டுது பார்த்திங்கன்னா, அந்த கூகுள்லாம் வந்து இதில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஆனில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆஃப் இருந்தாலும் நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆன் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட யூடியூப்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரு ஆயிரும். ஸோ என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெஸ்க்டாப் சைட் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம சிஸ்டமில் எப்படி வருமோ, நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி வருமோ, ஸோ அது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து மாறிக்கும். ஸோ மாறினதுக்கப்புறம் இங்கே யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த யூடியூப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு டேரெக்டாக வந்து யூடியூப்குள்ளே இங்கே வந்து யூடியூப் கிளிக் பண்ணால் யூடியூப்குள்ளே போகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃப்ளோட்டிங் விண்டோஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இங்கே வந்து யூடியூப் வந்து இதிலே ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும். ப்ளே ஆகும். ஸோ ஒன்ஸ் ப்ளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் பேஜ் அழுத்தி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கனாலும் இங்கே மேலே இங்கே வந்து இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இங்கே ரெக்கார்டிங் ஸ்க்ரீன் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி வந்து அந்த அந்த யூடியூப் வீடியோ வந்து இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கும். இந்த இடத்துல பாஸ், ஸ்டாப்பு எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸ்க்ரீன் லாக்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஏன் நான் போனோம், எனக்கு தான் யூடியூப் அப்ளிகேஷனே இருக்குதே, ஸோ அது மூலிமா ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம வந்து பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பிளாக் ஸ்க்ரீன் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் லாக்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் கூட டவுன்லோட் பண்ணிங்க. அப்படின்னா வீடியோக்கில் டிஸ்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா போய் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்களோட டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளாக் ஸ்டைல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது சும்மா டம்மி தான் இது. சும்மா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்டார்ட்னுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிவ் பர்மிஷன் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ அந்த இடத்துல கிவ் பர்மிஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல அலோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. பர்மிஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாம் இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேணுமான்னு கேட்கும். ஸோ வேணும்னா வேணும்னு கொடுத்துங்க, இல்லை வேண்டாம்னா வேணான்னு கொடுத்துங்க. அலோன்னு கொடுத்திங்கன்னா அலோன்னு ஆயிரும். இப்போ இங்கே இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல சென்டராக பார்த்தீங்கன்னா தெரியும். லாக் ஸ்க்ரீனில் இங்கே வந்து லாக் வந்து சிம்பிள் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த சாங் கேட்குறப்ப மட்டும் நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். லாக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லாக் சிம்பிள் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு யூடியூப்குள்ளே போகிறேன். எதுக்குள்ளே வேணுமாலும் நம்ம வந்து போய்க்கலாம். போயிட்டு யூடியூப்பில் போய்ட்டு ஏதோ ஒரு சாங்ஸ் வந்து நான் வந்து ப்ளே பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த லாக் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாக்கை வந்து டச் பண்ணால் வந்து லாக் ஆயிரும். ஸோ நான் டச் பண்ணி காமிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆயிரும். ஆனால் வந்து சாங்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும். நம்ம ஸ்க்ரீன் வந்து லாக் ஆயிரும். நம்ம எங்கேணுமா யூஸ் பண்ணிக்கலாம், எங்கேணுமா வச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணால் பார்த்தா லாக் ஆயிடுச்சு.
இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ லாக் ஆயிடுச்சு. டைம் வந்து 7:52 அதான் லாக் ஆயிடுச்சு. இதனால் சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும். திருப்பி இங்கே அன்லாக்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அன்லாக் கொடுத்தா தான் அன்லாக் ஆகும். லாக்னு கொடுத்தா மறுபடியும் லாக் ஆகிரும். திருப்பி இங்கே அன்லாக் கொடுத்தா தான் அன்லாக் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.